உலகில் உடல் பருமன் உள்ளவர்களின் எண்ணிக்கை 100 கோடியை தாண்டியுள்ளதாக லான்செட் அறிக்கை அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. 1990ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உடல் பருமன் கொண்ட பெண்கள் எண்ணிக்கை 2 மடங்காகவும் ஆண்கள் எண்ணிக்கை சுமார் 3 மடங்காகவும் அதிகரித்துள்ளது. கடந்த 1990ஆம் ஆண்டுக்கும் 2022ஆம் ஆண்டுக்கும் இடையே எடை அதிகரித்தவர்களின் எண்ணிக்கை 50% அதிகரித்துள்ளது. ஒன்றை கவனித்தீர்களா? இந்தியாவில் நீரிழிவு, பிபி மற்றும் மாரடைப்பு பாதிப்புகள் ஒவ்வொரு வருடமும் அதிகரிக்கிறதே தவிர குறையவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உடல் பருமன். அதுதான் எடை அதிகரிப்பு பிரச்சினை. பல இந்தியர்கள் உடல் எடை அதிகரித்து வருகின்றனர். இந்த பிரச்சினை மேலும் மோசமாகி வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் அதிக எடையால் அவதிப்படுகின்றனர். 1990உடன் ஒப்பிடும்போது உடல் பருமன் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதுபோன்று அதிகரிக்கும் உடல் பருமனால் ஏராளமான நோய்கள் நம்மை பற்றிக் கொள்ளும். இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மூச்சு விடுவதில் சிரமம், மூட்டுவலி ஆகியவை உடல் பருமன் ஏற்படுத்தும் நோய்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள உணவியல் நிபுணருடன் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. ஓவரால் வேர்ல்டு வைடு ஒபிசிட்டி ஒரு 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 எண்டமிக் ஒரு டிசீஸ், பேண்டமிக்னு கூட சொல்லலாம். உலக லெவல்ல இது இயர் ஆன் இயர் நம்பர் கூட தான் செய்யுது. இது குறையறக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. அந்த லெவலுக்கு லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் பயங்கரமான ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய சாப்பாடு கலாச்சாரங்கள், நம்மளுடைய தினமும் பிஹேவ் பண்ற ஸ்டைல். வீட்டுல நம்ம பைக்ல தான் போறோம், கார்ல தான் போறோம், வாட்டவர் நடக்கிறதுல போதுமான அளவுக்கு நமக்கு ஆக்சஸ் டு ஃபுட் பயங்கரமா கூடிடுச்சு. வெரி சீப், வெரி அன்ஹெல்தி ஃபுட் நம்ம தினமும் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுறோம். நம்ம குழந்தைகளுக்கு படிப்புக்கு கூடி இருக்கக்கூடிய கவனம் நமக்கு விளையாட்டுல கொடுக்க மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு விளையாடணும்னு நினைச்சாலுமே விளையாட்டு தளம் இல்லாத ஸ்கூல்ல தான் நம்ம போய் சேர்க்கிறோம். ஸ்கூல்கள்லயும் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருது. So this is the way the world is going. இப்ப எப்படி பொல்யூஷன் இயர் ஆன் இயர் கூட மட்டும் தானே செய்ய முடியும், குறையாதுல்ல? அந்த மாதிரி இது கூடக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஓகே சார், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நீரிழிவு, பிபி, அப்புறம் மாரடைப்பு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கேஸ் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அதற்கு காரணமும் ஒபிசிட்டி தான் சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான காரணம் ஒபிசிட்டிமா, 100% அதுல முக்கியமான காரணம் ஒபிசிட்டின்றது. வெறும் நம்ம தூரமா இருந்து பார்க்க என்னப்பா இவ்வளவு குண்டா இருக்காங்களே, பார்க்க நல்லா இல்லையேன்றது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா அதை பத்தி பேசுறது. ஒபிசின்றது அதை தனிப்பட்ட ஒரு வியாதி. அது எப்படி எனக்கு பிளட் பிரஷர் இருக்குன்னா எனக்கு அது ஒரு வியாதி. அதனாலயே ஒரு செட் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கு வரலாம். அதனாலேயே இந்த நோயுடைய ரிஸ்க் எனக்கு கூடலாம். அதான் ரத்த கொதிப்புடைய ஒரு உண்மையான இம்பாக்ட். அதே மாதிரி ஒபிசிட்டின்றது ஒரு பர்டிகுலர் லெவல்ல தாண்டிட்டுனா அது தனிப்பட்ட முறையில நம்ம உடம்ப பாதிக்கும். வேற எந்த நோயுமே அது கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்ற கணக்குல 35யோ 40யோ தாண்டினால் அது ஒரு தனி வியாதி. வேற எந்த ஒரு கூட வர வேண்டிய வியாதியுமே இல்லை. அதனாலேயே நமக்கு ரத்த கொதிப்பு வரலாம், அதனாலேயே நமக்கு பிபி வரலாம், மாரடைப்பு வரலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒபிஸ்ங்கிறது நம்ம உணவு பழக்க வழக்கத்தால மட்டும் வரதால் அது ஹெரிடிட்டரி காரணமா சார்? 3 காரணங்கள்மா. முக்கியமான காரணம் ஹெரிடிட்டரி. அதாவது சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பா அம்மா பிள்ளை எல்லாருமே கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. இல்லாட்டி நிறைய சமயங்கள்ல நல்ல ஒபீஸா இருக்கிற பேஷண்ட துருவி கேட்டேன்னா, ஆமா சார் எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி குண்டா இருக்காங்க. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு லிங்க் கிடைக்கும். ரொம்ப ரேரா தான் சுத்தமா லிங்கே இல்லாத பேஷண்ட்ஸ் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% மக்களுக்கு ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் டு ஒபிசிட்டி இருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு முக்கியமான காரணம். 2வது முக்கியமான காரணம் நம்ம எங்க வளர்றோம்ன்றது. நம்ம ஒரு சாதாரண இப்ப நம்ம ஊரையே படுத்துக்கோமே, நம்ம ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல வளர்றதுக்கும் ஒரு டயர் 2 சிட்டில, ஒரு டவுன்ல ஒரு சிட்டில வளர்றதுக்கும் ஒரு ப்ராப்பர் சிட்டில வளர்றதுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கும் நம்ம நடைமுறைகள்ல. நம்ம ஸ்கூலுக்கு போற ஸ்டைல்ல இருந்து, நம்ம விளையாடுற ஸ்டைல்ல இருந்து எல்லாமே வேறுபடும். நம்ம ஆக்சஸ் டு டிவி, ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர், ஆக்சஸ் டு ஜங்க் ஃபுட், ஸ்விக்கி எல்லாமே மாறுமா. ஒரு கிராமத்துல ஸ்விக்கி கிடையாதுல இன்னைக்கு இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது கடையில போய் தானே வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி எங்க வளர்றோம்ன்றது என்வாயர்மெண்ட் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் வெயிட் போடுறதுல.
மூணாவது தனிப்பட்ட குடும்பத்துடைய பிஹேவியர். சில குடும்பத்துல வந்து அப்பா அம்மா தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்தே பலர் புள்ள வந்து தானா எக்ஸசைஸ் பண்ணுன்றது மனசுல சின்ன வயசுல வரும். சில குடும்பத்துல சாப்பாடுக்கு அளவு கடந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 3 வேளையும் சாப்பாடாக இருக்கும், 3 வேளையுமே வந்து நல்ல ரிச் ஃபுட்டா இருக்கும். வெளியில போய் சாப்பிடணுன்றதுல அவ்வளவு கீனா இருப்பாங்க அந்த ஃபேமிலி. அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல வளர்ற ஃபேமிலிக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஒரு முக்கியமான இது கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. அப்ப அந்த குழந்தைக்கு வெயிட் போடுற தன்மை ஜாஸ்தியா, இல்லாட்டி இந்த எக்ஸசைஸ் பண்ற ஃபேமிலியில வளர்ற வெயிட் போடுற குழந்தைக்கு வெயிட் போடுறது ஜாஸ்தியா? ஜெனட்டிக், என்வாயர்மெண்ட், எந்த என்வாயர்மெண்ட்ல நம்ம வளர்றோம், எந்த ஊர்ல, எந்த சூழ்நிலையில நம்ம வீட்டுல வளர்றோம், அப்பா அம்மாவுடைய பிஹேவியர். சில வீடுகள்ல வந்து நொறுக்கு தீனி இல்லாம காய்கறி பழங்களா இருக்கும். சில வீடுகள்ல நொறுக்கு தீனி அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போதே வாங்கிட்டு வருவாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க, பிள்ளைகளும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த 3 ஃபேக்டரோட கலவை தான் ஒபிசிட்டி. சார் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஹெரிடிட்டரியும் ஒரு ரீசன் நம்ம ஒபீஸ்க்கு. இன்னொன்னு வந்து இந்த ஒபீஸ வந்து எதெல்லாம் பண்ணா நம்ம தடுக்கலாம் சார்? நம்ம உணவு பழக்க வழக்கத்தை வந்து கடைபிடிக்கிறது மூலமா அந்த ஒபிசிட்டியை தவிர்க்கலாமா சார்? ஆமா, ரைட். சோ நமக்கு பயங்கரமான எனக்கு ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்குன்னு வச்சுக்குவோம். எனக்கு வெயிட் போடுறதுக்கு அப்படி ப்ரீடிஸ்போசிஷன் இருந்தாலும் நான் உள்ள எரிபொருள் போடாம நான் வெயிட் போட முடியாது. என்ன வித்தியாசம்? நீங்க 4 இட்லி சாப்பிடுவீங்க, வெயிட் போடாம இருப்பீங்க. நான் 2 இட்லி சாப்பிட்டாலே வெயிட் போடுவேன். ஆனா நான் ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன்னா அந்த வெயிட் போடுறது குறையதான் செய்யும். சோ அடுத்த ஆள் என்ன சாப்பிடுறான்றத நம்ம சொல்ல முடியும். அடுத்த ஆள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான்றதை நம்ம பாத்துக்கிட்டே இருந்தா நமக்கு என்னைக்குமே வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாதுமா. நம்மளோட குறைய சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஆள் இவ்வளவு கண்டிப்பாக ஒரு வேளை 3 இட்லியாவது சாப்பிடணும், 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடணும்ன்றதுல சமுதாயத்துல வந்து உருவான ஒரு பழக்கமே ஒழிய நம்ம முன்னோர்கள் 2-3 ஜெனரேஷன் முன்னால யாருமே 3 வேளை சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், அவருடைய அப்பா அம்மா எல்லாம் அப்படி 3 வேளை சாப்பிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. சோ வந்து இதெல்லாம் ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும், டின்னர் சாப்பிடணும்ன்றதெல்லாம் வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் பிரிடாமினன்ட்ல இந்த வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்துட்டு போனது. டீ குடிக்கணும், டீ குடிக்கும் போது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இதெல்லாம் வந்து தப்பான பழக்க வழக்கங்கள். நமக்கு பசிச்சா சாப்பிடணும். அப்பதான் மிருகம் அப்படித்தானே சாப்பிடுது. நம்ம ஜூல வளர்க்குற மிருகத்தை தவிர, வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளை தவிர வேற எந்த மிருகமாவது வெயிட் போடுதா? எந்த பறவையோ எந்த மிருகமோ வெயிட் போடாது. அது இருக்க வேண்டிய வெயிட்ல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தினமும் சாப்பாடுன்றது தேடி கண்டுபிடிச்சாதான் அதுக்கு கிடைக்கும். அது போதுமானதை சாப்பிட்டுச்சுன்னா போதும்னு விட்டுரும். அதுக்கு கம்பல்ஷனே இருக்காது. 3 வேளை நீ சாப்பிட்டே ஆனண்டா, நீ சும்மா டிவி முன்னால உட்கார்ந்து இருந்தா கூட நான் டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கு, அதனால நான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு குரூப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான ஒரு பழக்க வழக்கமா. சாப்பிட்டே ஆகணும், சாப்பிடாட்டி பட்னி இருந்தா என்னதும் ஆயிரும். எந்த அளவுக்கு நமக்கு சாப்பாடு கொடுத்திருக்கோம். ஒரு சாகு வீட்டுல கூட பிரதானமான முக்கியமான விஷயம் சாப்பாடு தான். நம்மளுடைய உணவை நம்ம வந்து உடம்ப வந்து நம்ம சாப்பிடுற உணவை மெட்டபலைஸ் பண்ணி எவ்வளவு எனர்ஜி செலவு பண்றதுன்றது ஒவ்வொரு உடம்பும் வித்தியாசம். இப்ப நான் 1 மணி நேரம் நான் படிக்கிறேன், 1 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்க. யாரோ ஒருத்தரோட பெட்டரா படிப்போம்ல. 2 பேருக்கு ஒரே அளவு தான் நமக்கு மண்டையில ஏறும்னு இல்ல. என்னுடைய ஐக்கியூவை பொறுத்து உங்களுடைய ஐக்கியூவை பொறுத்தும் கிராஸ்பிங் பவர் டிஃபரெண்டா இருக்கும்ல. அது இப்படி அப்ப கிளாஸ்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரே ரேங்கா வாங்குது. சார் இப்ப இந்த மெட்டபாலிசம் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹாட் வாட்டர் நம்மளோட அதெல்லாம் ஆமா ஹாட் வாட்டர்லாம் ஒண்ணுமே இன்க்ரீஸ் பண்ணாது. அதெல்லாம் முற்றிலும் ஒரு தவறான ஒரு செய்திமா. ஓகே சார், 100% மெட்டபாலிசம் வந்து நம்ம மெட்டபாலிசத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதாவது பேசிக் மெட்டபாலிசம்ன்றது நமக்கு ஃபிக்ஸ் ஆன மெட்டபாலிசம் அது அப்படியே தான் இருக்கும். நம்ம அதை வந்து கூட கொஞ்சம் அதை வேலை பண்ண வைக்கிறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். என்னுடைய மெட்டபாலிசத்தையே நான் வேகமா பண்ணிடுவேன், அதாவது நான் என்னுடைய பிறவி ஐக்கியூவை நான் மாத்திடுவேன்றது சாத்தியம் கிடையாது. ஓகே சார், அப்ப மெட்டபாலிசம்ங்கிறது நமக்கு பிறப்புல இருந்து எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த மெட்டபாலிசம் how you metabolize foodன்றதை மாத்த முடியாது. you have to work around it. சரிங்களா? என்னுடைய ஹைட் இவ்வளவுதான் நிர்ணயமான விஷயம். நான் மத்த விஷயத்தை தான் இம்ப்ரூவ் பண்ண முடியுமே ஒழிய என்னுடைய ஹைட்டை நான் கூட்டுறேன், எனக்கு அதுக்கு மாத்திரை கூடுறேன்னா அந்த மாத்திரை அப்படி ஒரு மாத்திரை கிடையாது உலகத்துல. நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நமக்கு தெரியுது நம்ம ஜெனட்டிக்கா நம்ம ப்ரீடிஸ்போஸ்டா இருக்கோம்,
ஏன்னா நம்ம மெட்டபாலிசம் டிஃபரெண்டா இருக்குது. நம்ம கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட கூட நம்ம வெயிட் போடுற தன்மை இருக்குது. அதனால நம்ம வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு டயட் பண்ண வேண்டிய அவசியம், அவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய, அது வந்து நமக்கு அன்ஃபேர் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லிக்கலாம். அது அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குமா, நிறைய இடத்துல அந்த அன்ஃபேர் டிஸ்அட்வான்டேஜ் லைஃப்ல வரும். லைஃப் இஸ் நாட் ஈவன் ஃபார் எவ்ரிபடி இல்லாம, நமக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு 1000 வித்தியாசம் இருக்கும். ஒரே மாதிரி இப்ப கம்ப்யூட்டர் மாதிரியா ஃபுல்லா பெத்து போட முடியும் நம்ம? அதெல்லாம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அந்த சூழ்நிலையின் காரணமாக தான் சிலருக்கு வெயிட் குறைப்பதுன்றது அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு இலக்கு. அதாவது செழிப்பு வந்தாதான் ஒபிசிட்டி இருக்கும். செழிப்பா இருக்கிற ஃபேமிலியில ஒபிசிட்டி வரும். ஏன்னா வந்து 3 வேளை ஒழுங்கா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆக்சஸ் டு ஹை கேலரி டயட் இருந்துச்சு, அவங்க வெயிட் போட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஒபிசா இருந்தாலுமே சார் அவங்க வந்து நல்லா ஹெல்தியா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்ப சாப்பிட்ட ஃபுட் வந்து ஹெல்தி கிடையாது. அது மட்டும் இல்ல, அதற்கு முன்னால அவங்க சின்ன வயசுல அவங்க பயங்கரமா வேலை பண்ணிருப்பாங்க. அந்த கடைசி காலகட்டத்துலதான் வேலைகள் குறைந்து செழிப்பு வந்த பிறகு வெயிட் போடுற ஒரு காலம். அவங்களுடைய 40 வயசு போட்டோகிராஃப் எடுத்து பாருங்க, மெலிவாதான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுது? அந்த கடைசி காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு செழிப்பு வந்ததால வெயிட் போட்டிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம முதல்ல இருந்து செழிப்பா இருக்கும். ஆமா சார். ஆக்சஸ் டு ஃபுட் வந்து நமக்கு அவங்கள விட ரிச் ஃபுட் ஜாஸ்தி ஆக்சஸ். ஆனா அவங்க லைஃப்ல வேலை செஞ்ச மாதிரி நம்ம என்னைக்குமே செய்யவே மாட்டோம். நம்ம வந்து முதல்ல இப்படி ஒரு த்ரெட் இருக்குன்றத நம்ம வந்து எல்லாரும் உணரணும். செல்ஃப் தான், எல்லாமே செல்ஃப் தான். நான் சிகரெட் பிடிக்கிறேன், எனக்கு சிகரெட் பிடிக்கிறதால எனக்கு உடம்புக்கு நோய் வரும்ன்றது நான் உணர்ந்தாதான் நான் சிகரெட் பிடிக்கிறத விடுவேன். சிகரெட் பிடிக்கிறத நான் பந்தா ஸ்டைல்னு நினைக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அந்த மாதிரி நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் வரணும். ஓகே சார். நமக்கு வந்து இவ்வளவு வெயிட் தான் இருக்கணும், நம்ம இந்த வெயிட்டை தாண்டி இருப்பது நம்ம உடம்புக்கு நல்ல விஷயம் இல்லைன்றது உணர்ந்த அன்னைக்குதான் நம்ம வந்து அதை பத்தி ஏதாவது முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படணும். இப்போ இது வந்து வளர்ந்த ஒரு யோசிக்கக்கூடிய ஆளுக்கு. இப்போ என் குழந்தைய நான் இருக்கிறேன், எனக்கு வயசு 8, 10ன்னு வச்சுக்குவோம். எனக்கு அந்த உணர்வு வரவே வராது இன்னும் அடுத்த 15 வருஷத்துக்கு. நான் என்ன பண்ணணும்னா என் பெற்றோர் எனக்கு அதை சொல்லி கொடுக்கணும். ஓகே, பேரண்ட்ஸ் மத்தியில விழிப்புணர்வு, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், இவங்க மத்தியில விழிப்புணர்வு வரணும். இவங்க தன் குழந்தைகளுக்கு வந்து நல்லது பண்றதா நினைச்சு தீங்கு பண்றதை உணரணும். நம்மள அறியாம தினமும் டிவி வந்து நம்ம IPL கிரிக்கெட் பாக்குறோம், இல்லாட்டி ஒரு சினிமா பாக்குறோம், ஒரு சீரியல் பாக்குறோம், இல்லாட்டி தியேட்டர்ல போய் ஒரு சினிமா பாக்குறோமா, எத்தனை ஆட் வந்து நம்மள சப்கான்சியஸா இதை சாப்பிடுதுன்னு வந்து போகுது. அதை நம்ம என்கரேஜ் பண்றோம்ல. அன்ஹைஜீனிக் ஃபுட் கடையில ஃப்ரண்ட்ல 5 ரூபா இந்த சிப்ஸ், 5 ரூபா இந்த கோகோ கோலா, 5 எவ்வளவு சீப்பா ஈஸியா கிடைக்குது, எவ்வளவு ஈஸி ஆக்சஸபிளா இருக்கு. எந்த சாப்பாடுனாலும் போன்ல பார்த்து கிளிக் பண்ணா வீட்டுல 1/2 மணி நேரத்துல கொண்டு தள்ளிடுறான். இவன்லாம் தான் பிரச்சனை. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா மொத்தமா சொசைட்டிக்கே விழிப்புணர்ச்சி வரணும். இது வந்து டிரைவிங் சென்ஸ் மாதிரிமா, ஒருத்தர் கார் ஓட்டுறதுன்றது அந்த ஒரு சொசைட்டியே கரெக்டா பண்ண. நீங்க வெளிநாடு போனீங்கன்னா நீங்க பாப்பீங்கம்மா, எல்லாருமே ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே ஹார்ன் அடிக்க மாட்டான், யாருமே லைனை கட் பண்ண மாட்டான், யாருமே சிக்னல் போடாம திரும்ப மாட்டான். அந்த உணர்வு வந்தாதான் நம்ம எல்லாரும் will fall in line. நமக்கு வந்து நம்ம கல்ச்சரலா இப்ப எங்க பார்த்தாலும் 100 ரூபாய்க்கு பிரியாணி, 50 ரூபாய்க்கு பிரியாணி, இந்த எதை எடுத்தாலும் ஜிகிர் தண்டா. நீங்க திரும்பி பாருங்களேன், எங்க போனாலும் 24 மணி நேரம் பிரியாணி. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி சாப்பிடுறாங்களா? இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு சொசைட்டிக்கு நல்ல விஷயங்களாக இருக்க முடியும்? இவங்க எப்படி பெற்றோராகி அவங்க பிள்ளைகளை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? அவங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்ல போறாங்க? சோ உங்களுக்கு புரியுதானே? இதன் காரணமா தான் நம்ம நாட்டுல வந்து இவ்வளவு ஒபிசிட்டி பிரபலமாகுது. இது ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்பு அதிகம். உலக லெவல்ல இது உண்மை. லேடிஸ்க்கு நேச்சுரலாவே வெயிட் போடுற டெண்டன்சி ஜாஸ்தி. அதனால உலக லெவல்ல இந்த வெயிட் ப்ராப்ளம் அவங்கள ஜாஸ்தியா தாக்குது. ஓகே சார். மொத்தத்துல நமக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டா நம்மளாதான் நம்மள வந்து விழிப்புணர்ச்சி ஏற்பட முடியும். கவர்மெண்ட்ல பண்ணலாம். கவர்மெண்ட்ல அப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? சிகரெட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், சிகரெட் பாக்கெட்ல கேன்சர் போடுறான் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற முறுக்கு, தட்டை, சிப்ஸ், பர்கர்னு போடணும். அது நம்மளே ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு டாக்ஸ் போடணும். அதுக்கு வந்து இது காசு, இது வந்து அன்ஹெல்தி. இப்ப வந்து சிகரெட்டுக்கு டாக்ஸ் போட்டு ரேட்டை வெளிநாடுகள்ல கூட்டுவாங்கம்மா. சிகரெட் வாங்குறதே வந்து
அதை டிஸ்கரேஜ் பண்ணுன்றதுக்காக ரேட்டை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சீப் ஃபுட் எல்லாத்துக்கும் கூட்டுறோம். அந்த மாதிரி பண்ணினால்தான் அந்த 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 கவர்மெண்ட் லெவல்ல அந்த லெவல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து நம்ம என்ன சொல்லணும், ஸ்கூல் பக்கத்துல இப்ப சிகரெட் விற்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு, நம்ம யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. அந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்துல நிக்நாக்ஸ் கடை இருக்கக்கூடாது, ஸ்கூல்கள்ல கேண்டீன்ல வந்து இப்படி சாப்பாடு தான் குடுக்கணும்னு ரூல் போடலாம். ஸ்கூல்ஸ் எங்கெங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் நிறைய சிப்ஸ் ஐட்டம்ஸ், கேண்டீன்ஸ் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம ஸ்கூல்லயே அப்படிதானே விக்கிறாங்க. கரெக்ட் பாயிண்ட் சார். ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் வைக்கணும். இவ்வளவு மணி நேரம் இத்தனை 5 படிக்கிற பிள்ளைக்கு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 1 hour பிடி எல்லா நாளும் இருக்கணும். நம்மளே சொல்றோம்லம்மா, என் பிள்ளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், இந்த மாதிரி நிறைய தப்பான கான்செப்ட் வச்சிருக்காமா. நம்ம அதுல இருந்து பேரண்ட்ஸ் தான் வெளியே வரணும். ஆமாமா. அது மட்டும் இல்லாம பச்சை உடம்பு, புள்ள பிறந்துட்டாங்க, பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, டெலிவரி ஆயிடுச்சு, எந்த ஒரு ஆபரேஷன் பண்ணாலும் லாப்ரோஸ்கோபில ஆபரேஷன் பண்ணி தயவு செய்து நீங்க நார்மல் ஆக்டிவிட்டி வாங்க சார். இல்ல சார் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க சார், நான் பண்ணக்கூடாதா சார் 2 மாசத்துக்கு, நமக்கு திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பேச அவங்ககிட்ட? சோ நம்ம ப்ரீநேட்டல் எக்ஸசைசஸ் அவசியம், போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் அவசியம், ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ் அவசியம். நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க பண்ணுனா உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு குறைன்னு நம்ம சொல்லலாம். ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அம்மாவும் மாமியாரும் சொன்னா என்ன ஆகும்? கல்ச்சர்ல வந்து நம்ம வந்து சாப்பாடுக்கு தேவையில்லாம அதிக இம்பார்ட்டன்ஸ், உடல் உழைப்புக்கு தேவையில்லாம இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அதை நம்ம அசிங்கம்னு நினைக்கிற அளவுக்கு மோசமாயிட்டோமா? அது வந்து அசிங்கம், அது தேவையில்லை, நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் டெரிபிள் மைண்ட் செட். அதை மாறணுமா? அது மாறினாதான் நமக்கு விமோசனம் ஆஸ் எ சொசைட்டி.